ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டிங் செக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் லைட்டிங் ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும், எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலுமே நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. ஸ்கீமேட்டிக் இருந்தாலுமே அதை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸ்கீமேட்டிக் இல்லை அப்படின்னா ஒரு சில மாடல் ஸ்கீமேட்டிக்கே கிடைக்கிறதில்லை. அப்படி இருந்தாலும் ஹார்ட்வேர் டூல் மட்டும்தான் இருக்குது. பிட் மேப் இருக்கிறது, பிட் மேப் இருந்து ஹார்ட்வேர் டூல் இது ரெண்டுமே இந்த ஸ்கீமேட்டிக்கில் இதோட காம்பனன்ட் வேல்யூ இருக்கிறதில்ல. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எந்த செக்ஷனில் லைட்டிங் ஐசி இன்பில்ட்டாக இருக்குது. ஒரு சில மொபைல் லைட்டிங் ஐசியே இருக்கிறதில்ல, பட் இந்த ஐசி லைட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த ஐசிக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கும், எந்த ஐசி நம்ம ஹெச்ஆர்சி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்குது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே இந்த லைட்டிங் ப்ராப்ளம்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு சிலர் டிஸ்பிளே மாற்றிடுறாங்க, டிஸ்பிளே கனெக்டர் மாற்றிடுறாங்க, லைட்டிங் ஐசி மாற்றிடுறாங்க, லைட்டிங் காயில் கெப்பாசிட்டர் இது எல்லாமே மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொபைல் ரிட்டர்ன் போயிடுது. இந்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம்ட்டு வருது, அதாவது லைட்டிங் ப்ராப்ளம்னு ஒரு மொபைல் வருது அப்படின்னா எக்காரணத்து கொண்டு மொபைல் ரிட்டர்ன் போகக்கூடாது. 99% மொபைல் ரெடி பண்ணி தான் போகணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கண்டிப்பாக கொண்டுட்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் லைட்டிங் செக்ஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் செக்ஷன் அப்படின்னா கம்பல்சரி ஒரு காயில் இருக்கும், ஒரு டயோடு இருக்கும், ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் கம்பல்சரி இருக்கும். அது எப்படி நம்ம ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணி ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி பக்கத்தில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு டயோடு இருக்குது, டயோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் லைட்டிங் ஐசி அப்படிங்கிறப்ப 6 லெக் ஐசி இருக்கும் இல்லையா, 6 லெக் ஐசி இருக்குமா, இல்லை 9 பால்ஸ் ஐசி இருக்கா, இல்லை 12 பால்ஸ் ஐசி இருக்கா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஐசி இருக்கா அப்படிங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி என்ன ஐசி அப்படின்னு தெரியணும் இல்லையா, இந்த ஐசி என்ன ஐசின்னு தெரியணும். 6 லெக் ஐசி அப்படின்னா அது ஒரு விதமான சர்க்யூட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்க்யூட் இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சார்ஜிங் ஐசி குவால்காமில் PMIன்னு இருக்குங்களா, குவால்காமில் PMIன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸ்க்ரீனில் பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் லெட்டர்ஸில் இந்த இடத்துல பாருங்கள் PMI 8952 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. எப்பவுமே ஒரு போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 லெக் சார்ஜிங் ஐசி பார்க்குறதுக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி ஐசி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, சார்ஜிங் ஐசி தனியாக இல்லை அப்படின்னா அந்த ஐசியில் பாருங்கள் குவால்காம் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது PMIயாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க PMI. புரியுங்களா? இப்போ மெயின் பவர் ஐசியில் பிஎம்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் செகண்ட் பவர் ஐசி இது சார்ஜிங் ஐசின்னு மென்ஷன் பண்ணி சார்ஜிங் ஐசி PMI அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ், பவர் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐசிக்குள்ளார எனக்கு இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன ஏது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா PMIயில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் லைட்டிங் செக்ஷனில் ஒரு காயில் இருக்குது, ஒரு டயோடு இருக்குது, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் நமக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலும் சரி, லைட்டிங் சம்மந்தமாக எந்த ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த செக்ஷன் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு காயில், ஒரு டயோடு, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடைக்கும். சம்டைம் அது வந்து ஐசியோடு கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? லைட்டிங் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா PMIயில் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா PMLல கனெக்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி சம்டைம் ஒரு சில போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போர்டில் மெயின் பவர் ஐசி இருக்கும், சப் பவர் ஐசி இருக்கும், தேர்ட் பவர் ஐசி, 4 பவர் ஐசி, இந்த மாதிரி நிறைய ஐசி பவர் ஐசி 3-4 பவர் ஐசிலாம் வருது இல்லையா. இப்போ இதில் எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் PMLல கனெக்ட் ஆகிருக்கும். PML அப்படிங்கிறது இந்த போர்டோட இன்டர்ஃபேஸ் நம்ம இதில் ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள் மெயின் பவர் ஐசி,
இந்த இடத்துல மெயின் பவர் ஐசி. இந்த ஐசியோட நேம் பார்த்தீங்கன்னா PM660 அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. பவர் ஐசியில் PM660 அப்படிங்கிறது மெயின் பவர் ஐசி. இது மெயின் பவர் ஐசி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? எப்பவுமே மெயின் பவர் ஐசி பக்கத்தில் நமக்கு கிறிஸ்டல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் பவர் ஐசியில் கிறிஸ்டல் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள் கிறிஸ்டல். இதோட கிறிஸ்டலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 38.4 மெகாஹர்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? எப்போவுமே கிறிஸ்டல் மெயின் பவர் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது மெயின் பவர் ஐசி தான். இந்த இடத்துக்கு மேலே இருக்கிறது செகண்டரி மைக், மேலே இருக்கிறது செகண்டரி மைக். இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு சேம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சில போர்டில். ஸோ மைக்கு வேறு, கிறிஸ்டல் வேறு. புரியுதுங்களா? ரைட். அப்போ அடுத்து தான் இந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் பவர் ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பவர் ஐசி. இந்த பவர் ஐசியோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா PM660Lன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றுன்னு இந்த இடத்துல ஸ்கீமேட்டிக்கில் டயக்ராம் பாருங்கள். இதில் 660 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 660Lன்னு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா 660 அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஐசி 660 ஐசியே கிடையாது. நீங்கள் கூகுளில் டவுட்டாக இருந்துச்சுன்னா கூகுளில் செக் பண்ணுங்கள். PM660 போட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த வரையும் ஒரு ஐசியே கிடைக்காது. இது எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மிஸ்டேக், பரவாயில்ல, விட்டுருவோம். நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு காயில் இருக்குது, ஒரு டயோடு இருக்குது, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? இதே மாதிரி PML இருக்கணும். பிஎம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் லாஸ்ட் லெட்டர்ஸ் எல்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். PM8150, PM8150 எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக லைட்டிங் ஐசி இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 6 லெக் ஒரு ஐசி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐசி தனியாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஐசி அப்படிங்கிறது இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 லெக் ஐசி. புரியுதுங்களா? 6 லெக் ஐசியில் தனியாக சர்க்யூட் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது லைட்டிங் செக்ஷனில் நமக்கு ஒர்க் ஆகும். சரி, இந்த மாதிரி எத்தனை விதமான ஐசி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆச்சு? டவுட் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? லைட்டிங் செக்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? லைட்டிங் செக்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு காயில், ஒரு டயோட், ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இருக்கும். அது மூணுமே ஒரே இடத்துல எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அது லைட்டிங் செக்ஷனாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். புரியுது இல்லையா? ரைட். என்கிட்ட இப்போ ஸ்கீமேட்டிக் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இப்போ லைட்டிங் செக்ஷன் எந்த ஐசிக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ரைட். அடுத்தது போவோம். ரைட். அடுத்தது பாருங்கள், ஸ்கீமேட்டிக் டயக்ராம் என்கிட்ட இருக்குது, இல்லை சம்திங் எதுவுமே வேண்டாம். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எதுவுமே வேண்டாம். இப்போ லைட்டிங் ஐசி எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? லைட்டிங் ஐசி இதுதான் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? என்கிட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மொபைலில் PMI ஐசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மொபைலில் லைட்டிங் ஐசி உங்களுக்கு தனியாக பார்க்க கிடைக்காது. PMI, புரியுதுங்க இல்லையா? PMI ஐசி இருக்குது அப்படின்னா அதில் லைட்டிங் ஐசி தனியாக இருக்காது. அப்போ PMIயில் உங்களுக்கு இன்பில்ட்டாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்த PMIயில் PM மட்டும்தான் இருக்குது, PMIC மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதில் லைட்டிங் ஐசி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில மொபைலில் 2 பவர் ஐசி கொடுத்துருப்பாங்க. அதில் PM8150Lன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எல்லுன்னு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், PM8150Lன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளே லைட்டிங் ஐசி இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ரைட். இது ரெண்டுமே இல்லை. எனக்கு ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஐசி தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைல் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒன்று இந்த மாதிரி AL65ன்னு 6 லெக் ஐசி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா LK 12 பால்ஸ் லெக் உள்ள ஐசி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங் ஐசி கொடுத்துருப்பாங்க. எல்லாம்ங்கிறது இது இந்த மாதிரி லைட்டிங் ஐசி இருக்கும். இந்த மாதிரி சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 பால்ஸ் லெக் ஐசி, 9 பால்ஸ் ஐசியும் இருக்கும். ஒரு சில மொபைலில் 9 பால்ஸ் ஐசி மட்டும் பார்க்குறதுக்கும் கிடைக்கும். ஸோ சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 பால்ஸ் ஐசி பார்க்குறதுக்கு கிடைக்கும். சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்டில் இருக்கோ இதை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஐசி அப்படிங்கிறது, இது என்ன மாடலான ஐசி அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ லைட்டிங் ஐசி அப்படிங்கனாவே இதில் ஒன்று டிஜிட்டல் ஐசி, இன்னொன்று அனலாக் ஐசி. அப்போ அனலாக் ஐசி எது, டிஜிட்டல் ஐசி எது அப்படின்னா நமக்கு இந்த 6 லெக் ஐசி வருது இல்லையா? இந்த 6 லெக் ஐசி AL65ன்னு இருக்குது ஒரு சில இடத்துல AL63ன்னு இருக்கும், ஒரு சில இடத்துல AL62ன்னு இருக்கும். இந்த 3 விதமான நம்பர்ஸில் நமக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 6 லெக் ஐசி பக்கத்தில் நமக்கு ஒரு காயில், ஒரு டயோடு, ஒரு கெப்பாசிட்டர் இது எல்லாமே பார்க்கறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டிங் செக்ஷன். சம்டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஐசி கொடுத்துருவாங்க. 12 பால்ஸ் ஐசி இருக்கும். 12 பால்ஸ் ஐசி பக்கத்தில் ஆடியோ ஐசியா, இல்லை நமக்கு கிராஃபிக்ஸ் ஐசியா, இல்லை லைட்டிங் ஐசியா, எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ 12 பால் ஐசிலையும் பார்த்தீங்கன்னா LKலேருந்து ஸ்டார்ட் ஆகும். LK அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? LK பக்கத்தில் நமக்கு ஒரு காயில், ஒரு டயோடு, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் பார்க்குறதுக்கு கிடைக்கும். இதை வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும்.
புரியுது இல்லையா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சு இல்லையா? பவர் ஐசி குள்ளர இன்பில்ட்டாக இருக்கா, இல்லை சப் பவர் ஐசிக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கா, இல்லை லைட்டிங் ஐசி தனியாக இருக்கா, லைட்டிங் ஐசி நமக்கு எந்த செக்ஷனில் இருக்குது, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எதெல்லாம் லைட்டிங் ஐசி அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருச்சு இல்லையா? புரியல அப்படின்னா இந்த வீடியோ திரும்ப ரிப்பீட்டட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் லைட்டிங் செக்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கிளாஸில் இந்த மெத்தேடில் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு லைவ் போர்டு வச்சு நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு சிலர்னால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ப்ராப்ளம் ரெண்டாவது ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு, இவ்வளோ தான், இதில் சொல்லுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தீங்க அப்படின்னாலும் சரி, நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இங்கே நம்ம கிளாஸில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிவர்சல் மெத்தடில் தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். யூனிவர்சல் மெத்தேடில் நம்ம கிளாஸ் எடுப்போம். யூனிவர்சல் மெத்தேடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லைட்டிங் செக்ஷனும் ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எந்த மாடல் மொபைலில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் எல்லா செக்ஷனுமே பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளை இன்ஸ்டியூட்டில் யூனிவர்சல் மெத்தேடில் நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஓகேவா? சேம் அதே கான்செப்ட் இப்போ நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா சாப்டர் ஓவர் கம்ப்ளீட்டாக. உங்கள்கிட்ட எந்த ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னா 99% சால்வ் பண்ணி ரெடியாகி தான் போகணும். எக்காந்துக்கு மொபைல் ரிட்டன் போகவே கூடாது. புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த நிறைய மாடல் ஐசியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பிஎம்மில் பார்த்தோம், பிஎம்ஐயில் பார்த்தோம், அதாவது பிஎம்ஐயில் பார்த்தோம், பிஎம்எல்லில் பார்த்தோம், 6 லெக் ஐசி, 9 பால்ஸ் ஐசி, 12 பால்ஸ் ஐசி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சர்க்யூட் இருக்கும். அதில் மெயின் பேஸ் என்ன அப்படின்னா இந்த 6 லெக் ஐசி. இந்த 6 லெக் ஐசியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாப்டர் க்ளோஸ். எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி. எந்த மாடல் எத்தனை பால்ஸ் இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி. ரைட், புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த 6 லெக் ஐசி வந்து நம்ம அனலாக் ஐசின்னு சொல்லுவோம். 6 லெக் ஐசி அனலாக் ஐசின்னு சொல்லுவோம். 9 பால்ஸ் ஐசி அனலாக் ஐசின்னு சொல்லுவோம். இதே 12 பால்ஸ் ஐசி வருது அப்படின்னா டிஜிட்டல் ஐசின்னு சொல்லுவோம். இப்போ அனலாக் ஐசிக்கும் டிஜிட்டல் ஐசி இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது ஏன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அனலாக் ஐசி டிஜிட்டல் ஐசி அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போது 6 லெக் ஐசி அனலாக் ஐசின்னு சொல்கிறோம். எதை வச்சு அனலாக் சொல்கிறோம்? இதில் I2C ப்ரோட்டோகால் லைன் வராது. புரியுதுங்களா? இதே வந்து உங்களுக்கு பால்ஸ் ஐசி 12 பால்ஸ் ஐசி வருது இல்லையா? இந்த மாதிரி இல்லை பிஎம்ஐசி பிஎம்ஐயில் இருக்குது. இந்த மாதிரி ஐசிக்குள்ளே வரக்கூடிய ஐசியில் உங்களுக்கு ப்ரோட்டோகால் லைன் வரும். அப்போ அதெல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டல் ஐசியாக நம்ம எடுத்துக்குவோம். சரி, புரியுதுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த அனலாக் ஐசி 6 லெக் ஐசியை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். 6 லெக் ஐசியில் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஒரு ஐசி கொடுத்துருக்கேன். இந்த ஐசியில் எனக்கு நோஸ் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பின் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஒரு நோஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். புரியுது இல்லையா? இந்த இடத்துல நோஸ் பாயிண்ட், இந்த எஃபின்னு இருக்கு இல்லையா? எஃபின்னு இருக்கிற இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு பின் நம்பர் 1. பின் நம்பர் 1. ரெண்டாவது பின்னு இங்கே 3, மூணாவது பின்னு இங்கே கிரவுண்டு, நாலாவது பின்னு SW, அஞ்சாவது பின்னு PWM, ஆறாவது பின்னு VIN. புரியுது இல்லையா? எப்பவுமே ஒரு ஐசியில் ஒரு நோஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க மொதல் பால் அதுதான் நம்பர் 1 எடுத்துக்கணும். நம்ம கவுண்ட் பண்ணும்போது எப்பவுமே எல்லா ஐசிலையுமே சரி நோஸ் பாயிண்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரணும். புரியுது இல்லையா? இதை கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுங்க. ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ஐசியில் நோஸ் பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல மேலேயே இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு மேல் கார்னர் இந்த இடத்துல நோஸ் பாயிண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். சரியா? இப்போ நோஸ் பாயிண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பின் இங்கே, செகண்ட் பின்னு, தேர்ட் பின்னு, 4th, 5th, 6th, இந்த 6 பின்னு. ரைட். இப்போ 6 பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இன்புட் ஆகணும். வோல்டேஜ் இன்புட் வரணும் அப்படின்னா VPH லைன்லேருந்து வோல்டேஜ் நமக்கு இன்புட் ஆகும். ஃபஸ்ட்டு எங்கே அந்த 6வது பின்னில் தான் எனக்கு வோல்டேஜ் இன்புட் ஆகும். 6வது பின்னில் வோல்டேஜ் இன்புட் வரணும். நீங்கள் மொபைல் ஆன் பண்ணுங்கள், இல்லை மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இதில் 3.7 வோல்டேஜ் நமக்கு ப்ராப்பராக வரணும். புரியுதா? இதில் 3.7 வோல்டேஜ் வரலை அப்படின்னா உங்களுக்கு VPH லைனில் ஃபால்ட் இருக்குது. இதனால் லைட்டிங் எரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது VIN, வோல்டேஜ் இன். VINங்கிறது வோல்டேஜ் இன். இன்புட் லைனில் எனக்கு வோல்டேஜ் ப்ராப்பராக வருது, இந்த 6வது பின்னில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுங்கள். மல்டிமீட்டர் DC மோடில் வச்சுருங்க. ஹார்ட் டெஸ்ட்டு பண்ணுங்கள். ஹார்ட் டெஸ்ட்டு பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மல்டிமீட்டர் ரோப்போடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமான ரோப் வச்சு செக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் காம்பனெண்ட்டில் ஏதாவது டச் ஆச்சு அப்படின்னா மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு நம்ம ஷார்ப்பான நீடில் வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள்.
புரியுது இல்லையா? ரொம்ப ஷார்ப்பான நீடில் வச்சு செக் பண்ணும்போது இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வந்துருச்சா? வந்துடுது. ஓகே, அடுத்த செக்ஷன் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3.6 வோல்ட் இங்கே கொடுத்தாச்சு, 3.7 வோல்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த லைன் நேரம் எங்கே போகுது? சுவிட்சிங் லைனுக்கு இங்கே வந்துடும். பின் நம்பர் 4 இந்த இடத்துல SW இருக்கு, பின் நம்பர் 4. இந்த 4வது பின்னில் வோல்டேஜ் இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன? இந்த லைனில் அவுட்புட் லைனில் எனக்கு ஒரு டையோடு ஃபிக்ஸ் பண்ணிங்க, சீரீஸில் இருக்குது. புரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு லைன். ஆனோடு லைனில் இந்த சைடு செக் பண்ணுங்க, உங்களுக்கு இங்கேயும் 3.7 தான் கிடைக்கும், இங்கே செக் பண்ணிங்கன்னா 3.7 தான் கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே கனெக்டர் இங்கே செக் பண்ணும்போது இதுலேயும் 3.7 வோல்ட் கம்பல்சரி கிடைக்கும். புரியுதா? ரைட். இப்போ நமக்கு இதில் VPH லைனில் ஃபஸ்ட்டு 6வது பின்னு செக் பண்ணோம், 4வது பின்னும் செக் பண்ணிட்டோம். இதில் வோல்டேஜ் இங்கே கொடுத்தாச்சு. ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபீட்பேக் லைன் செக் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபீட்பேக் லைனை செக் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபீட்பேக் லைனில் நமக்கு 10 ohms ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து புல் டவுன் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். புல் டவுன் ரெசிஸ்டர். இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு லைட்டிங் ப்ராப்ளம் வரும். லைட்டிங் கடைசி வரைக்கும் ரெடி ஆகாது. சம்டைம் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வரதப்போ அப்போ கிரவுண்டோட எனக்கு இது ஷார்ட் ஆகிருக்கு, கிரவுண்டோட இந்த ரெசிஸ்டர் ஷார்ட் ஆகுது. இல்லை ஸ்கீமேட்டிக்கில் போய் செக் பண்ணும்போது வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, 10 ohms தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? ஜம்பர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஜம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அளவுக்கு அதிகமாக எரிய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா சம்டைம் ஒரு சில மொபைலில் லைட்டிங்கே வரவே வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 ohms ரெசிஸ்டர் எக்காரணத்தை கொண்டு ஜம்பர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இது பேரலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது, இன்னொரு சைடு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப லோ வேல்யூ. ஒரு சில மொபைலில் பார்க்குறப்போ 5 ohmஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 5 ohms ரெசிஸ்டர் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மொபைலில் 10 ohms ரெசிஸ்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 10 ohms லோ வேல்யூவாக இருக்குது, இந்த ரெசிஸ்டர் எல்லாமே ஷார்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணிடுவாங்க? ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில ஜம்பர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லைட்டிங் கடைசி வரைக்கும் வரவே வராது. புரியுது இல்லையா? ரைட். இந்த ஃபீட்பேக் லைனில் நமக்கு இந்த லைன் இங்கேருந்து டைரெக்டாக போய் டிஸ்பிளே கனெக்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிறப்ப இங்கேருந்து லைட்டிங் ஒரே லைன் ஒன்று தான். ஆனால் இது வந்து K1 கேத்தோடு, அதாவது கேத்தோடு 1 கேத்தோடு 2 அப்படின்னு 2 லைனாக பிரிஞ்சிடும். லைனு ஒன்று தான், பட் இங்கே கனெக்டிவிட்டியில் போகிறப்போ எனக்கு 2 லைனாக பிரிஞ்சிடும். இது ஏன் 2 லைனாக பிரியுது? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது ஆனோட் லைனு ஒரு லைனாக கொடுத்துட்டாங்க, கேத்தோடு மட்டும் ஏன் 2 லைனாக கொடுத்துருக்காங்க? இப்போ ஆனோடு நமக்கு இங்கே வந்துருச்சு ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது 2லையுமே கொடுத்தாச்சு இல்லையா? இது 2லையுமே நமக்கு சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு இப்போ லைட் எரியுமா? டிஸ்பிளேயில் வரக்கூடிய லைட் எரிஞ்சிடணும் இல்லையா? ஆனால் எரியாது. இன்னும் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகலை. இந்த 2 லைன் எதுக்காக அப்படின்னா நமக்கு இப்போ எல்இடிஸ்க்கு டிஸ்பிளே வருதுன்னு நீங்கள் டிஸ்பிளே லைட் இருக்கு இல்லையா? டிஸ்பிளேக்குள்ளே ஸ்டிப் இருக்கும், அந்த ஸ்டிப்பில் லைட்டு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பல்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 10 பல்பு இருக்குது. இந்த 10 பல்புலேயும் ஒன்று ப்ளஸ் இருக்கும், ஒன்று மைனஸ் இருக்கும். இதுதான கான்செப்ட். உங்களுக்கு தெளிவாக புரியுது இல்லையா? ஒன்று ப்ளஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு மைனஸ். இப்போது ப்ளஸ் வந்து எல்லா லைன்லையுமே ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸு எல்லா லைனும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ மைனஸும் கொடுக்கணும் இல்லையா? மைனஸ் வந்து 5 பல்புக்கு மட்டும் மைனஸ் ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்னொரு லைன் வந்து 5 பல்பு கொடுத்துருப்பாங்க. 2ஆக பிரிச்சுருப்பாங்க. ஆனால் லைன் ஒன்று தான், அங்கே உள்ள கனெக்ஷன் தனித்தனியாக 2ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. K1 K2 2 லைன். புரியுது இல்லையா? இப்போ K1 கனெக்டிவிட்டியில் இருக்குது, K2 லைன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாதி தான் டிஸ்பிளே ஏரியும், பாதி டிஸ்பிளே வெளிச்சம் வராது. புரியுது இல்லையா? ஸோ இது 2மே ஒரே லைன் தான். நீங்கள் ஜம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் மைனஸ் லைனில். புரியுது இல்லையா? எக்காரணத்து கொண்டும் இந்த ஆனோட் லைன்லையும் சரி, ஆனோட் லைனை பர்ஃபெக்டாக எல்லாமே வோல்டேஜ் 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு. ரெண்டாவது கேத்தோட் லைனில் வரக்கூடிய ரெசிஸ்டர் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, ஜம்பர் பண்ணவே கூடாது, ரிமூவ் பண்ணக்கூடாது. ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும். கான்செப்ட் ஓகேவா? ரைட். இப்போ இது வரைக்கும் நமக்கு லைனிங் கொடுத்தாச்சு, வோல்டேஜும் கொடுத்தாச்சு. இப்போ டிஸ்பிளே லைட் எரிஞ்சிருமா? எரியல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல பாருங்கள், பின் நம்பர் 2, பின் நம்பர் 2ல் பார்க்கணும். பின் நம்பரில் இது பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து கிரவுண்டோடு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இஷ்யூவும் வராது. இது வந்து எம்டியாகவும் இருக்கும். ஒரு சில மொபைலில் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் உள்ளே பார்த்திங்கன்னா மோஸ்பேட் இருக்கும். மோஸ்பேட்டோடைய வோல்டேஜை வந்து ஃப்ளக்சுவேட் வோல்டேஜை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சம்டைம் இந்த கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது, மொபைல் லைட்டிங் வந்துடும். புரியுதா? அதுக்கு அடுத்தது கிரவுண்ட் லைன்லேயே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு, மைனஸ் கொடுத்தாச்சு, கிரவுண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு, இன்புட் வோல்டேஜ் எனக்கு கொடுத்தாச்சு. புரியுது இல்லையா?
இப்போ கான்செப்ட் ஈஸியாக தெரியோ புரியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு லைட்டிங் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் பார்க்கணும், லைட்டிங் வெளிச்சம் வராது, டிஸ்பிளேல லைட்டிங் வராது. அடுத்தது என்ன பண்ணும், நான் இங்கே வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து சுவிட்சிங் லைன், இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் லைன். இந்த 5வது லைன் இருக்கு இல்லையா, 1 2 3 4வது லைன் சுவிட்சிங் லைன். இந்த 4வது சுவிட்சிங் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4வது சுவிட்சிங் லைனுக்கும் ஃபஸ்ட்டு 6வது பின் லைனுக்கும் சென்டரில் ஒரு காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் ஒரு காயில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த காயிலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மைக்ரோ ஹெனரி இருக்கணும். மேக்ஸிமம் 10 மைக்ரோ ஹெனரி இருக்கு. நீங்கள் எந்த மொபைலாக வேணாலும் எடுத்துக்கங்க, ரெட்மி, ரியல்மி, விவோ, ஓப்போ, சாம்சங் எந்த மொபைலாக வேணாலும் எடுத்துங்க. இதில் 10 மைக்ரோ ஹெனரி காயிலோட வேல்யூ இருக்கணும். புரியுதா? ரைட், இதோட வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடாது, இதோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே லைட்டிங் ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த காயிலோட வேல்யூ என்ன பண்ணும், காயில் வந்து வோல்டேஜை பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். பூஸ்டப் பண்ணி கொடுத்துச்சு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணி இதில் வோல்டேஜ், ஹை வேவ் வோல்டேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஜென்ரேட் பண்ணி கொடுச்சிது அப்படின்னா இந்த 4வது லைன் என்ன பண்ணும், சுவிட்சிங் பண்ணி கொடுக்கணும். வோல்டேஜை சுவிட்சிங் பண்ணணும். புரியுது இல்லையா? இது சுவிட்சிங் பண்ணலை அப்படின்னா எனக்கு அங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது இந்த இடத்துல வோல்டேஜ் எனக்கு அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படின்னா, அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படின்னா 16 வோல்ட்டிலிருந்து 40 வோல்ட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகணும். சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது சுவிட்சிங் பண்ணி இந்த சைடு செக் பண்ணுங்க, மல்டிமீட்டர் வச்சு இந்த இடத்துல நான் செக் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு 3.7 வோல்டேஜ் தான் காட்டும். புரியுது இல்லையா? அதே எனக்கு இந்த சைடில் வச்சு நான் செக் பண்ணும்போது எனக்கு 16 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் எனக்கு இதில் இந்த சைடு காட்டும். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டயோடு தான் வோல்டேஜை பூஸ்டப் பண்ணி கொடுக்குது, டயோடு தான் வோல்டேஜ் பூஸ்டப் பண்ணி கொடுக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. டயோடு எப்போவுமே வோல்டேஜ் பூஸ்டப் பண்ணவே பண்ணாது. டயோடுடைய ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கேயும் நான் சொல்கிறேன், டயோடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணிக்கணும், டயோடைய ரெக்குவயர்மெண்ட் ஒர்க் அதுதான். சரியா? ரைட், இப்போ இந்த இடத்துல நான் 3.7 வோல்ட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வரக்கூடிய சிக்னல், இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜை ஹை வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணுது. ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஹை வேவ்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஹை வேவ்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அது ஏசி மாடல் இருக்கும், அங்கேருந்து இது பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா டயோடு என்ன ஆகும், அதை டிசியை கன்வெர்ட் பண்ணி இங்கே லைட்டிங்க்கு அனுப்பிடும். புரியுது இல்லையா? ரைட், இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நமக்கு ப்ராப்ளம் வரும். பட் லைட்டிங் எரியும், லைட்டிங் எரியும், ஆனால் போர்டு ஓவராக ஹீட் ஆகும். ரெண்டாவது டிஸ்பிளேயில் வரக்கூடிய லைட்டிங் செக்ஷன் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் எக்காரணத்தை கொண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. 50 வோல்ட் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டர். புரியுதா? இந்த கெப்பாசிட்டர் 50 வோல்ட் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் மிஸ் ஆகிருச்சு, ரிமூவ் பண்ணிட்டீங்க, இல்லை ஷார்ட் ஆகிருச்சு, அதிகமாக இது ஷார்ட் ஆகும். லைட்டிங் செக்ஷனில் இந்த கெப்பாசிட்டர் அதிகமாக ஷார்ட் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா லைட்டிங் ஐசி கை வச்சா அப்படின்னா ஓவராக ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ இந்த எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த கெப்பாசிட்டர் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா லைட்டிங் எரியும். பட் இருந்தாலுமே ஷார்ட் ஆச்சுன்னா லைட்டிங் எரியாது. பட் இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டிங் எரியும். ஆனால் டிஸ்பிளே கீழே கை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா சம்டைம் என்ன ஒரு டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். சம்டைம் என்ன ஒரு டிஸ்பிளே வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு ஒரு நாள் 2 நாள் ஒர்க் ஆச்சு, புது காம்போ நான் மாற்றி கொடுத்துட்டேன். மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, வேறு புது டிஸ்பிளே போட்டால் ஒர்க் ஆகுது, பழைய டிஸ்பிளே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காம்பனண்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்படியே மிஸ் ஆச்சு அப்படின்னா சேம் வேல்யூவில் காம்பனண்ட் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட், இப்போ இது எல்லாமே நமக்கு பின் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? பின் நம்பர், வோல்டேஜ் இன்புட் கொடுத்தாச்சு, சுவிட்சிங் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பின் நம்பர் 1ல் ஃபீட்பேக் லைன், கேத்தோட் K1 K2 லைனும் பார்த்துட்டோம். இது கிரவுண்ட் லைனும், இது 3வது பின்னும் கிரவுண்ட் லைன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ எனக்கு லைட்டிங் எரிஞ்சிடணும் இல்லையா? இப்போ வரைக்குமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் எரியாது. ஏன்னா வோல்டேஜ் செக் பண்ணுறோம். வோல்டேஜ் செக் பண்ணும்போது எல்லா செக்ஷனையும் வோல்டேஜ் ப்ராப்பராக வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர் என்கிட்ட இருக்குது. டிஸ்பிளே கனெக்டரில் என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே கனெக்டரில் ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுறோம். லைட்டிங் செக்ஷனுக்கு உண்டான ஜிஆர் வேல்யூ எல்லாமே ஓகே கண்டிஷனில் இருக்குது. ஜிஆர் வேல்யூ ஓகே கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டிங் வந்தே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஜிஆர் வேல்யூ ஓகேவா இருந்தாலும் லைட்டிங் வராது. ஏன் அப்படின்னா எனக்கு தேவையான வோல்டேஜ் அங்கே வரணும். எவ்வளோ வோல்டேஜ் வரணும்? 16 to 40 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா லைட்டிங் வரும். அது எப்போ வோல்டேஜ் எனக்கு வரும்? இப்போ வந்து ஐசி எனக்கு ட்ரிகர் ஆகணும். ஐசி ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணக்கூடிய PWM லைனை செக் பண்ணணும். PWM லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.8 வோல்ட் ப்ராப்பராக வருதா இல்லை ஃப்ளக்ஷுவேட் ஆகுதா அப்படிங்கிற பார்க்கணும். இந்த லைனில் எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் வந்து செக் பண்ணும்போது ஃப்ளக்ஷுவேட்டோட தான் வரும், ப்ராப்பராக வராது. ஏன்னா மற்ற செக்ஷனில் நம்ம செக் பண்ணும்போது 1.8 வோல்ட்டு ப்ராப்பராக வரணும், ஃப்ளக்ஷுவேட் ஆகவே கூடாது. ஆனால் லைட்டிங் செக்ஷனில் PWMல சம்டைம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PWMனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்கீமேட்டிக்கில் CABCன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்கீமேட்டிக்கில் ENன்னு மென்ஷன் பண்ணி எனேபிள் லைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைனில் நீங்கள் செக் பண்ணும்போது வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். 1.2 1.3 1.8 1.7 1.6 இந்த மாதிரி மாறி உங்களுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு ஐசியை ட்ரிகர் ஆகும். புரியுது இல்லையா? எனக்கு இன்புட் வோல்டேஜும் வந்துருச்சு, கிரவுண்டும் கிடச்சிச்சு, அவுட்புட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மொபைலில் என்ன ஆகும்? லைட்டிங் வராது. மொபைல் எப்போ சுவிட்சிங் பண்ண ஆரம்பிக்குது, அதாவது மொபைலில் இருக்கக்கூடிய இந்த லைட்டிங் ஐசி எப்போ சுவிட்சிங் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் எனக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி எனக்கு அதிகமான வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும், லைட்டிங்கும் வெளிச்சமும் வரும். புரியுது இல்லையா? ரைட். இது எப்படி நமக்கு சாத்தியம் அப்படின்னா இங்கேருந்து 1.8 வோல்ட், அதாவது டிஸ்பிளே கனெக்டரில் டிஸ்பிளே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். எனக்கு பவர் ஐஸ்லேருந்து ஒரு சிக்னல் வரும், பவர் ஐஸ்லேருந்து ஒரு லைன் 1.8 வோல்ட் லைன் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு என்ன ஆகும், PWM பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி எனக்கு இந்த ஐசிக்கு வரணும். PWM லைனில் இதில் 1.8 வோல்ட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த லைன் 4வது பால்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த 4வது லைன் வந்து சுவிட்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இது சுவிட்சிங் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு செக் பண்ணும்போது 3.7 வோல்ட்டு, இந்த இடத்துல ஆப்போசிட்டில் இந்த டயோடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம செக் பண்ணும்போது அவுட்புட் லைன் செக் பண்ணும்போது எனக்கு 40 வோல்டேஜாக இருக்கும். எனக்கு லைட்டிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். புரியுதா? சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த PWMல வோல்டேஜ் எனக்கு இதுக்கு லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுருவோம். PWMல லைன் பிரேக் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், வெளியில் பக்கத்துலேருந்து வேற ஒரு லைன்லேருந்து டைரெக்டாக இல்லை DC பவர் சப்ளைலேருந்து 1.8 வோல்ட் கொடுத்துட்டேன். 1.8 வோல்ட் PWM லைனில் கொடுத்துட்டு அப்படின்னா அப்போ எனக்கு லைட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். புரியுதா? இல்லை வேற ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு லைன் கிடைக்குது, 1.8 வோல்டேஜ் ஒரு கெப்பாசிட்டியில் கிடைக்குது, அந்த கெப்பாசிட்டி டைரெக்டாக நான் இதில் இருந்து ஜம்பர் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு லைட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். லைட்டிங் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், பட் லைட்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது, லைட்டிங் வெளிச்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பிரைட்னஸ் வருது இல்லையா, அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. எனக்கு மொபைல் ஸ்லீப் மோடு போச்சு அப்படின்னா கண்டினியூஸாக லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஃபுல் நைட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், லைட்டிங் ஆஃப் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா எனக்கு தேவை இந்த ஐசி சுவிட்சிங் பண்ணுறதுக்கு 1.8 வோல்ட் தேவை. 1.8 வோல்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் பண்ணிகிட்டே இருக்குது. சுவிட்சிங் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து சுவிட்சிங் பண்ணும், டயோடு என்ன பண்ணும், ஏசி வோல்டேஜை DC வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும், லைட்டிங் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே தான் இருக்கும். சம்டைம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லைட்டிங் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம், ஷார்ட்டு ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கிடையாது. லைட்டிங் செக்ஷனில் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஆனே ஆகாது, இல்லை லைட்டிங் வெளிச்சம் வரவே வராது. பட் லைட் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா PWM லைன் பிரேக் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு லைன்லேருந்து எனக்கு ஜம்பர் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிஸ்பிளே வெர்ஷன் வந்து மேட்ச் ஆகலை. புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா லைட்டிங் வெளிச்சம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா? சரி, ரைட். இப்போ நான் கொடுத்து செக் பண்ணோம், இதில் லைட்டிங் PWM லைனில் தான் ஃபால்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ பிரைட்னஸ் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது? பிரைட்னஸ் சம்டைம் ஒரு சில மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றிடுவாங்க. டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் வெர்ஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறவே மாறாது. ஃபுல்லாக வச்சுனா அதே பிரைட்னஸ் இருக்கும், கம்மியாக வச்சுன்னா சேம் அதே வெளிச்சம் அப்படியே தான் இருக்கும். சரி, இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதை செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட DSO மீட்டர் தேவைப்படும். DSO மீட்டரில் இந்த இடத்துல பாருங்கள், இதுலேருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் எனக்கு ஜென்ரேட் ஆகி வரணும். PWM சிக்னல் இதில் வரணும், டிஸ்பிளேலேருந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த சிக்னல் இந்த PWM லைனில் கிடைக்கணும். PWM அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். புரியுதா? பல்ஸுங்கிறது இந்த மாதிரி நமக்கு வந்துட்டுருக்கும். PW அப்படிங்கிறது வித்துன்னு புரியுது இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேப் வருது இல்லையா, இந்த கேப் தான் வித்துன்னு சொல்லுவோம். மாடுலேஷன் மிக்சிங், இது வந்து ஒரே நிலையாக வராது. நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதோட வித்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாகும், பிரைட்னஸ் கம்மி பண்ணும்போது இதோட வித்து சின்னதாக வரும். அப்போ சின்னதாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் கம்மியாகும், அப்போ இது சுவிட்சிங் வந்து ஸ்பீடு கம்மியாகும்.
புரியுது? இப்போ பிரைட்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதோட வித்து வந்து அதிகமாகும். இதோட வித்து அதிகமாச்சு அப்படின்னா வோல்டேஜ் இங்கே 1.8 வோல்ட் வந்து இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர் அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சுவிட்சிங்கோட ஸ்பீடு அதிகமாகும். இந்த சுவிட்சிங்கோடைய ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு இங்கே வோல்டேஜ் என்ன பண்ணும்? அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும். அதிகமான வோல்டேஜ் இங்கே போச்சு அப்படின்னா எனக்கு லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கும். வோல்டேஜ் கம்மியாக போச்சு அப்படின்னா பிரைட்னஸ் கம்மியாக கிடைக்கும். புரியுது இல்லையா? அப்போது சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை டைரெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். வோல்டேஜ் மட்டும்தான் நார்மல் மல்டிமீட்டர் வச்சு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க. நார்மல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது இன்புட் வோல்டேஜ் 3.7 வோல்ட் வந்துருச்சு, அவுட்புட்லேயும் 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு, கிரவுண்ட்லேயும் பீப் சவுண்டு வந்துருச்சு. டிஸ்பிளே கனெக்டரில் நான் செக் பண்ணுற டிஸ்பிளே கனெக்டரில் எல்லாமே ஜிஆரும் ஓகே, வோல்டேஜும் ஓகே. பட் இதில் செக் பண்ணும்போது நிறைய பேர் டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறீங்க. டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஆகும்? 3.7 வோல்ட் தான் கிடைக்கும். பட் இந்த இடத்துல டிஸ்பிளே லைட்டிங் எரியணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வோல்டேஜ்னும் 16 வோல்ட்லேருந்து 40 வோல்ட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா லைட்டிங் எரியும். அப்போ டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி இந்த லைன்லேருந்து ஒரு ஜம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் செக் பண்ணும்போது மொபைல் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, மினிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணி சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள். சம்டைம் பேட்டரி லோ வோல்டேஜ் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக எனக்கு டிஸ்பிளேல லைட்டிங் வோல்டேஜ் செக் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள். சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விபிஹெச் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிடும். விபிஹெச் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வோல்டேஜ் வந்துடும். புரியுது இல்லையா கான்செப்ட் உங்களுக்கு? திரும்ப சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரக்கூடிய மொபைல் கண்டிப்பாக 99% லைட்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகி தான் போகணும். எக்காரணங்களும் ரிட்டர்ன் போகவே கூடாது. சரிங்களா? சரி, ரைட். இப்போ பின் நம்பர் 1 FB, பின் நம்பர் 1 நோஸ் பாயிண்ட் எந்த இடத்துல உங்ககிட்ட வரக்கூடிய மொபைல் நோஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். பின் நம்பர் 1ல் பார்த்துக்குங்க. சரியா? பின் நம்பர் 1, பின் நம்பர் 2, பின் நம்பர் 3, அதுக்கு அடுத்து பின் நம்பர் 4, பின் நம்பர் 5, பின் நம்பர் 6. புரியுது இல்லையா? கான்செப்ட் இதுதான். இது 6 பாலாக இருந்தாலும் சரி, இல்லை 9 பால்ஸ் லைன் பால் ஐசியாக இருந்தாலும் சரி, 12 பால் லைன் ஐசியாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் இதுதான். புரியுதா? அதில் 12 பால்ஸ் லைனில் I2C ப்ரோட்டோகால் லைனில் 2 லைன் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது CPU கண்ட்ரோல் பண்ண டைரெக்டாக. புரியுதா? இதுதான் அந்த I2C லைனை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஎஸ்ஓ மீட்டர் வேணும். டிஎஸ்ஓ மீட்டர் இல்லை அப்படின்னா லைட்டிங் செக்ஷனில் நீங்கள் என்ன தான் மாற்றிங்க, லைட்டிங் ஐசி மாற்றினாலும் சரி, காயில் மாற்றினாலும் சரி, டயோடு மாற்றினாலும் சரி, டிஸ்பிளே மாற்றினாலும் சரி, டிஸ்பிளே கனெக்டர் மாற்றினாலும் சரி, ஃபில்டர் கெப்பாசிட்டர் மாற்றினாலும் சரி, எல்லா காம்போனண்ட்டுமே நீங்கள் ஸ்வைப்பிங் பண்ணிங்க. சேம் மாடல் போர்டுலேருந்து ஸ்வைப்பிங் பண்ணிங்கனாலும் அங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா கண்டிப்பாக சால்வ் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிஎஸ்ஓ மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். சரி, ரைட். இப்போ பின் நம்பர் 1ல் ஃபீட்பேக் லைன், கேத்தோட் லைன் சொல்லுவோம். பின் நம்பர் 1 எப்பவுமே கேத்தோட் லைன். புரியுது இல்லையா? கேத்தோடில் ஒரே லைன் ஒன்று தான், அங்கே வந்து 2ஆக பிரிஞ்சிடும், K1 K2 பிரிஞ்சிடும். கேத்தோட் லைனில் லோ வேல்யூ ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மொபைலில் 5 ohms ரெசிஸ்டர் இருக்கும், ஒரு சில மொபைல் 10 ohms ரெசிஸ்டர் 1 வச்சுருப்பாங்க, ஒரு சில மொபைல் 10 ohms ரெசிஸ்டர் 2ஆக கூட வச்சுருப்பாங்க. புரியுதா? ஸோ ஒரு சில மொபைல் 4 ரெசிஸ்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டோட புல் டவுன் ரெசிஸ்டர் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ரெசிஸ்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணவே கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ரெசிஸ்டருக்கு வந்து நீங்கள் ஜம்பரும் பண்ணவே கூடாது. போயிடுச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப சேம் வேல்யூவில் ரெசிஸ்டர் நீங்கள் தேடி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்தது பின் நம்பர் 2ல் ஒரு லைனில் என்ன பண்ணியிருப்பாங்க, கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் எதுவும் கிரியேட் ஆகாது இதனால். ஸோ கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம் ஒரு சில சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சர்க்யூட்டில் என்சின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். இதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது கிரவுண்டோட லைன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகாது, அதனால் லைட்டிங் வராது. ஸோ கிரவுண்டோட லைன் மிஸ் ஆயிடுச்சுன்னா கிரவுண்டோட நீங்கள் ஜம்பர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் இன்புட் கொடுக்கும். 6வது பின்னில் வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறோம், 4வது பின்னில் வோல்டேஜ் சுவிட்சிங் பண்ணுறோம். இந்த 2 பின்னுக்கும் 6வது பின்னுக்கும் 4வது பின்னுக்கு சென்ட்ரல் தான் எனக்கு என்ன பண்ணிக்கணும், காயில் இருக்கும். இந்த காயிலோட வேல்யூ 10 மைக்ரோ ஹெனரி இருக்கும். புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்த சுவிட்சிங் லைனில் ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு கொடுத்துருப்பாங்க. டயோடோடைய வேல்யூ என்ன, சுவிட்சிங் பண்ணி கொடுக்குறது ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி இது எல்லாமே வோல்டேஜ் எல்லாமே எனக்கு ஐசி இது எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ ஐசி எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சானா ஆகலை. இது ஐசி எப்போ எனக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னா ஐசி எப்போ எனக்கு சுவிட்சிங் பண்ண ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் எனக்கு லைட்டிங் வரும். இது எப்போ சுவிட்சிங் பண்ண ஆரம்பிக்கும், எனக்கு PWM அதாவது CAPC லைன் அதாவது எனேபிள் லைன்லேருந்து 1.8 வோல்ட்டு எனக்கு எப்போ இந்த ஐசிக்கு கிடைக்குதோ அப்போ தான் இது சுவிட்சிங் பண்ண ஆரம்பிக்கும். இது சுவிட்சிங் பண்ணுச்சு அப்படின்னா தான் எனக்கு இதில் ஹை வோல்டேஜ் ஹை மேக்னெட் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். மேக்னெட் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் ஹை வேவ்ஸ் மேக்னெட் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இதை சுவிட்சிங் பண்ணும். இது சுவிட்சிங் பண்ணும்போது எனக்கு இங்கே வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கும். புரியுது இல்லையா?
ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் எல்லா மாதிரி எந்த மாதிரி ஐசி, எந்த மாதிரி லைட்டிங் செக்ஷன், எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது இதுதான் ஃபால்ட்டுங்கிறது ஈஸியாக உங்களுக்கும் தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கிட்ட வரக்கூடிய மொபைல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற மாட்டேங்குது. அப்போ எந்த லைனில் ஃபால்ட், PWM லைனில் ஃபால்ட் இருக்குது, இல்லை லைட்டிங்கே வரலை, இல்லை லைட்டிங் ஓவர் பிரைட்னஸாக இருக்குது, ஓவர் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த லைனில் ஃபால்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். I2C லைனில் இல்லை டிஜிட்டல் ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிபியும் வந்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் அனலாக் சிக்னல் ஐசி பார்த்தீங்கன்னா அனலாக் ஐசி அப்படிங்கிறது, அனலாக் ஐசியில் இதுதான் கான்செப்ட். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸி. இதே வந்து டிஜிட்டல் ஐசியில் சம்டைம் என்ன ஆகும், எல்லாமே செக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமே எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக சிபியும் ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரும்னு நான் நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு மொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் எதாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டிங் கொடுப்போம். ஏன்னா என்னோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கலாம், அங்கே ப்ராப்பராக உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்காம கூட போகலாம். இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். பட் மொபைல் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், மொபைல் சர்வீஸ் பற்றி நான் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி மொபைல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, பட் மொபைல் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சப்போர்ட்டிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டைம் காலையில் 10 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் சப்போர்ட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சண்டே ஹாலிடே இருக்கும், அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடே, பண்டிகை டைமில் எல்லாமே ஹாலிடே தான் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே வந்து ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு அதிகபட்சமாக மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக்கிங் ஆகிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு சிலர் கேட்டுட்ருக்காங்க, லாஸ்ட் டைமில் எனக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.